வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. இது ஆன்லைனில் தான் நடக்கும். ஓகே. ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்கும், அதாவது 2லேருந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட் இருக்கும், அதே மாதிரி எந்த சிட்டியில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மார்ச் 2ஆம் தேதிக்கு 10 நாளைக்கு முன்னால் இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் உங்களோட அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மார்ச் 10ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா, அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்ததாக இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகே. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது உங்களோட ஆதார் நம்பர் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்க, அதை வந்து லாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதை வந்து அன்லாக் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் முன்னாலேயே கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து நான் இப்போ ஷார்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகாது. அதனால் அந்த லிங்க்கை வந்து நான் சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் அதில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணலை அப்படின்னா பண்ணிடுங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் போடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். ஏன்னா நம்மளுடைய கோர்ஸ்லேயுமே இதுக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாலேயே அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மார்க் டெஸ்ட், அதாவது ஃபுல் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட் அந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டையுமே வந்து தெளிவாக அனலைஸ் பண்ணி எதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்டேக்கெல்லாம் கண்டுபிடிச்சி அதை அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே அவாய்ட் பண்ண தான் உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ தான் நீங்கள் படித்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலை, மார்க் டெஸ்ட் தெளிவாக போடலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இன்னையிலேருந்து டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட்டாவது வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் புக் ஆப்பில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து இப்போ டெஸ்ட் சீரிஸ் கிடையாது. டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.